ஆணாக பிறந்து கேவலமாக நான் ஆயிட்டேன், பெண் மாதிரி பண்ணுறது அது கேவலமாக. ஏன்னா மன்னர்கள் காலத்தில் திருநங்கைகள் கௌரவமாக மதிக்கப்பட்டாங்க. அதுக்கப்புறம் ஆங்கிலேயர்கள் காலத்தில் திருநங்கைகள் குற்றவாளிகளாக கருதப்பட்டாங்க. என் பையன் பொம்பளை மாதிரிப்பா பேசுவேன்னு கேட்டிருக்கீங்களா? ஏன்னா அது வந்து உதாரணத்துக்கு கூட ஒரு ஆணை பெண் மாதிரி யோசிக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு 56 வகையான உடலுக்குள்ள வந்து மாற்றமாக இருக்கும் உறுப்புகள். அவங்கள வந்துட்டு இன்டர்செக்ஸ் பீப்புள்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு மூத்த திருநங்கை இளைய திருநங்கைக்கு நான் சொன்ன மாதிரி ஆணவருக்கு விதைப்பைகள் பற்றி கட் பண்ணி எடுத்துருவாங்க. உயிர் இருந்தால் அவங்க வந்து தொடர்ந்து திருநங்கையாக வாழுவாங்க. நீங்கள் வந்து பிறந்துட்டீங்கன்றதுக்காக வாழுவீங்க. நாங்கள் வந்து பெண்ணாக வாழணுன்னே பிறந்தோம். காம்பேரிங்காக கலைமாமணி அவார்ட் வாங்கின தி ஒன் அண்ட் ஒன்லி டிரான்ஸ் உமன் கலைமாமணி சுதா உமன்ஸ் டே ஸ்பெஷலாக நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். காம்பேரிங்காக கலைமாமணி அவார்ட் கொடுக்குறாங்கன்னு நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கேட்குறேன் மேம். உங்களுக்கு வந்து அந்த காம்பேரிங் ஜேர்னி வந்து எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, அந்த ஜேர்னி பற்றி சொல்ல முடியுமா? திருநங்கைகளில் முதல்ல காம்பேரிங்காக எனக்கு இந்த விருது கிடச்சிது. 25 வருஷமாக ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் வச்சுருக்கோம் எங்களுடைய சகோதரன் அமைப்பில். அதில் வந்துட்டு முதல் ஷோ 1999 நடந்தது. அன்னையிலேருந்து 2023 என்னுடைய கடைசி நிகழ்ச்சி வரைக்கும் நான் தான் காம்பேர் பண்ணிகிட்டு இருந்தேன். எந்த இயரில் கிடச்சிது இது? செலக்டட் வந்து 2015, கையில் எனக்கு கிடச்சி 2019. ஏன்னா அந்த பீரியடில் வந்துட்டு ஜெயலலிதா அம்மாவுடைய மறைவு, அதை ஒட்டி அந்த விழாக்கள் நடக்கலை. ஆனால் 19 எனக்கு கிடச்சிது. ஓகே, சூப்பர். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் இப்போ வந்து டிரான்ஸ் உமனாக இருக்கீங்கல்ல, நீங்கள் வந்து எப்போ அந்த பெண்மையை வந்து நீங்கள் எப்போ ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிங்க? ஒரு 6-7 வயசுலேருந்தே நான் ஒரு பெண்ணுங்கிற ஒரு எண்ணம் மனசில் இருந்துச்சு. 7 வயசுலேருந்தே ஆயிடுச்சு இருந்துச்சு, என் மனசில் இருந்துச்சு. ஆனால் எனக்கு தெரியல நான் வந்துட்டு ஆண் குழந்தை, நான் ஆம்பளை குழந்தையாக தான் வளர்றேன்னு எனக்கு தெரியல. எப்படி என்னோடய சித்தி, என்னுடைய அத்தை, என்னுடைய அக்கா எல்லாம் பிஹேவ் பண்ணுறாங்களோ அதுதான் எனக்கு உண்டான கம்ஃபர்ட்டாக இருக்குது. எங்கள் மாமா சித்தப்பாலாம் எனக்கு ஆப்போசிட் செக்ஸாக தோணுது. ஸோ அப்படி இருக்கும்போது மனசில் இப்படி இருக்குது, உடம்பில் வேறையாக இருக்கிறது வந்து குழந்தையில் யாரும் கண்டுபிடிக்க முடியாது. ஒரு 10-12 வயசு வரைக்கும் வரும்போது தான் கொஞ்சம் வித்தியாசம் மற்றவங்களுக்கு தெரிய வரும். அது எப்போ வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னா 15-16 வயசில் உறுதியாகவே தெரிஞ்சிடும், நடை உடையில் தெரிஞ்சிடும். அப்போ வந்து லோக்கலாக ஒரு பாஷை இருக்கும்ல, 9 இந்த மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிடுவாங்க தெருக்கல்ல. ஸோ அப்போ அந்த குழந்தை மட்டும் ஐசோலேட்டட் ஆகிடும். நான் படிக்கிற ஸ்கூலில் நான் தனியாக இருப்பேன். எனக்கு ஒரு காட் கிஃப்ட் என்னென்னா, இன்னொரு திருநங்கை எங்கள் ஸ்கூலில் படித்தா, அதுவும் சின்ன பையன், என்னுடைய வளர்ந்த பையன். நானும் அவன் மட்டும்தான் ஃப்ரெண்டு. சரியா? மற்றவங்களாம் யாரும் எங்ககிட்ட பேச மாட்டாங்க. எங்களை ஏதாவது ஒரு கேலி கிண்டல் பண்ணிட்டாங்க ஏதாவதுன்னா நாங்கள் போய் யார்கிட்டையும் சொல்ல முடியாது. சொன்னால் அது ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ண ஃபேமிலிலையும் போய் சொல்ல முடியாது, உங்களால் ஃபேமிலிலையும் சொல்ல முடியாது. அவங்களுக்கு எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணணும்னு தெரியாது, டீச்சர்ஸ்க்கும் ஹெட்மிஸ்டருக்கும். அப்போ நாங்கள் வந்துட்டு நாளைக்கு ஸ்கூல் போகணுன்னா எங்களுக்கு பயம் வர ஆரம்பிச்சிது. ஏன் நம்ம போனோம், நம்மளை எல்லோரும் ஒரு மாதிரி பார்ப்பாங்களே. இதுதான் பேசிக்கலாக திருநங்கைகளுக்கு எஜுகேஷன் பாதிக்கிறது. இல்லை, இதுக்காக வந்து ஸ்பெசிஃபிக்காக ஏதாச்சும் லா ஏதாச்சும் இருக்கா நமக்கு கவர்மெண்ட்லேருந்து? லா நிறைய இருக்குது. குறிப்பாக வந்துட்டு 2014 NLSன்னு சொல்லுவாங்க, நேஷ்னல் லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டி. அவங்க வந்துட்டு இந்திய அரசாங்கத்தின்கிட்ட வந்துட்டு இவங்களை 3ஆம் பாலினர் அழைக்கணும். நால்சா வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க, எங்கள் நெட்டில் போட தெரியும். அதில் இனி இவங்களை 3ஆம் பாலினர், டிரான்ஸ்ஜெண்டர் அல்லது தேர்ட் ஜெண்டர் இப்படி அழைக்கணும்னு சொல்லிட்டாங்க. அதில் 3 பிரிவினர்களை கொண்டு வந்திருக்காங்க. திருநங்கைகள், திருநம்பிகள், அப்புறம் வந்து இடைப்பாலினம் சொல்லுவாங்க. இடைப்பாலினம் வேறு ஒன்றும் இல்லை, இன்டர்செக்ஸ் பீப்புள். அவங்களுக்கு வந்துட்டு ஆண்குறி இருக்கலாம், விதைப்பைகளுக்கு பதில் பெண்குறி இருக்கலாம், பெண்குறி இருக்கலாம், பெண்குறிக்கு கீழே விதைப்பைகள் இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு 56 வகையான உடலுக்குள்ளே வந்து மாற்றமாக இருக்கும் உறுப்புகள். அவங்கள வந்துட்டு இன்டர்செக்ஸ் பீப்புள்னு சொல்லுவாங்க. அவங்க 18 வயசு ஆனதுக்கப்புறம் அவங்க பெண்ணாக வாழணுமா இல்லை அவங்க ஆணாக வாழணுமா, எந்த குறியை எடுக்கணுங்கிறத அவங்க டிசைட் பண்ணணும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த அறுவை சிகிச்சை செய்வாங்க. 2020 ஜனாதிபதி கையெழுத்தோட 3ஆம் பாலினர் பாதுகாப்பு சட்டம் நிறைவேற்றியிருக்காங்க, டிரான்ஸ்ஜெண்டர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட். அதுதான் வந்து இந்தியாவில் முதலாக வெளிவந்த சட்டம். ஆனால் இங்கே 2008 திருநங்கைங்கிற பெயரை வந்துட்டு அழகாக எங்களுக்கு கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டில். இது எங்களுக்கு ரொம்பவே மரியாதையான சொல். திருநங்கைன்னு அழைக்கணும், திருநங்கைகள் தினம், திருநங்கைகள் நல வாரியம், இப்படி நிறைய திட்டங்களை அறிவிச்சிட்டாங்க. அதனால் நாங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவங்க வந்துட்டு மத்திய அரசாங்கம் அறிவித்ததுக்கு முன்னவே நாங்கள் நல்ல விஷயங்களை அனுபவிச்சுட்ருக்குறோம். நீங்கள் பேசும்போது சொன்னீங்க, அந்த இடைப்பாலினம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அவங்க வந்து
அறுவை சிகிச்சை பண்ணி அவங்களோட பாலினத்தை தேர்ந்தெடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஒரு ஆணா அவங்க வந்து 2 விதமான அடையாளமும் இருக்கிறதுனால எது வேணும்னு அவங்க சூஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஒரு ஆணா இருக்கவங்களோ இல்லை ஒரு பெண்ணா இருக்கவங்களோ மாறணும்னா அவங்களுக்கு அந்த சர்ஜரிலாம் என்ன மாதிரி இருக்கும்? ஆமாம், இந்த 3மே 18 வயசு ஆகணும். ஆனால் தான் அவங்க வந்துட்டு எந்த அறுவை சிகிச்சையும் பண்ணிக்க முடியும். 99% ஃபேமிலி ஒத்துக்க மாட்டாங்க. அவங்க மற்ற திருநங்கைகளோட திருநம்பியாக இருந்தால் மற்ற திருநம்பியோடு அவங்க போய் சேர்ந்துருவாங்க. சேர்ந்துட்டு எனக்கு உங்களை மாதிரி மாறணும் சொல்லும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, அடாப்ட் பண்ணிப்பாங்க. தன்னுடைய மகளாக அவங்க அடாப்ட் பண்ணி இந்த திருநங்கையை அவங்க கூட வச்சுக்குவாங்க. ஏதாவது ஒரு தொழிலை கற்றுக் கொடுப்பாங்க. தொழில்னா கைத்தொழிலாக இருக்காது, கடையாக காசு கேட்கறது அல்லது செக்ஸ் ஒர்க் இப்படி தான் இருக்கும். ஏன்னா அதுதான் ஆண்டாண்டு காலமாக திருநங்கைகள் வந்துட்டு அனுபவிச்சுட்டு வராங்க. அப்போ என்ன ஆகுதுன்னு இவங்க போய் அதை மாறணும்னு சொல்லிட்டு அப்படி போகும்போது இவங்களுக்கு 18 வயசு ஆயிருந்தால் அவங்க இவங்களை கூட வச்சுக்குவாங்க. திருநங்கைகள் 18 வயசு ஆயிருந்தால் அவங்க அறுவை சிகிச்சை இவங்களுக்கு செய்யலாம், இவங்களை கூட வச்சுருக்கலாம். அப்போ வந்துட்டு இந்த அறுவை சிகிச்சை செய்கிறதுக்கான ஏற்பாடுகளை அவங்க பண்ணுவாங்க. ஃபேமிலியிலேருந்து வந்து இல்லை இப்படி தான் ஆயிடுச்சின்னு சொல்லும்போது நாங்களே பண்ணிக்கிறோன்னா பரவாயில்ல. ஆனால் அப்படி யாரும் பண்ணுறது கிடையாது. இது எல்லாருக்கும் பொருத்தமானது. ஆனால் சுப்ரீம் கோர்ட்டோட வெர்டிக்ட்டும் சரி, மத்திய அரசாங்கத்தினுடைய 3ஆம் பாலினர் பாதுகாப்பு சட்டமும் சரி, அறுவை சிகிச்சை செஞ்சால் தான் திருநம்பின்னு அவங்க சொல்லலை. யார் வந்து தன்னை வந்துட்டு நான் வந்து திருநங்கையாக உணர்றேன் சொல்லி ஆண் உடையில் சொன்னாலும் அவங்கள நம்ம திருநங்கையாக ஏற்றுக்கணும். செல்ஃப் ஐடென்டிஃபைடு அவங்க சொல்கிறத அவங்களுக்கு நம்ம கொடுக்கணும். அதே தான் அவங்களுக்கு ஆதாராக கொடுக்கணும், அதே தான் அவங்களுக்கு அடையாள கார்டாக கொடுக்கணும். அப்படி தான் சொல்லியிருக்காங்க. இது ஒரு வரவேற்கத்தக்க விஷயம். ஏன்னா எல்லாராலையும் அறுவை சிகிச்சை செஞ்சு முழுசாக மாறிட முடியாது. அதுக்கு உடனே நம்ம ஒத்துழைக்கணும், பண வசதி இருக்கணும், நிறைய விஷயங்கள் இருக்குது. அறுவை சிகிச்சைகள் வந்து நிறைய கைண்ட் ஆஃப் இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. ஸோ அது எந்த மாதிரி அறுவை சிகிச்சைகள்லாம் இருக்குது? அறுவை சிகிச்சைகள்னு பார்த்தா அதை நம்ம 2ஆக பிரிக்கணும். ஒன்று வந்து ஹார்மோன் சிகிச்சைகள் இருக்குது, இன்னொரு பக்கம் அறுவை சிகிச்சைகள் இருக்குது. இதுக்கு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஜெண்டர் அஃபர்மிங் சர்ஜரின்னு சொல்லுவாங்க. இந்த ஜெண்டர் அஃபர்மிங் சர்ஜரியில் நமக்கு வந்துட்டு முக்கியமானது வந்துட்டு அண்டர்கான் சர்ஜரி, உறுப்பு மாற்று சிகிச்சைன்னு சொல்லுவாங்க. அப்போ தான் அவங்களோட பாலினத்தை உறுதி பண்ண முடியும். முதல்ல செக்ஷுவல் ரீஅசைன்மெண்ட் சர்ஜரின்னு இருந்தது. அது எப்படின்னா செக்ஷுவல் ரீஅசைன்மெண்ட் சர்ஜரிக்கு முன்னே காஸ்ட்ரேஷன் சொல்லுவாங்க. ஆணுறுப்பு விதைப்பைகள் இருக்குது இல்லையா, அது மொத்தத்தையும் கட் பண்ணிவிடுவாங்க. கட் பண்ணிட்டாங்கன்னா அந்த ஆணுறுப்போடைய யூரின் போகிற இடம் இருக்குல்ல, அது ஆட்டோமேட்டிக்காக இங்கே இருந்து தான் வருது, அதுதான் யூரின் போகிறது, அவ்வளோதான். அந்த காஸ்ட்ரேஷன் மொத்தமாக எடுத்துடுவாங்க. அது ஒரு வகை. 2வது வந்துட்டு அதுலேயே இன்னொரு வகை திருநங்கைகளே அதை பண்ணுவாங்க. முன்னொரு காலத்தில் திருநங்கைகளுக்கு எந்த டாக்டர்ஸும் அறுவை சிகிச்சை செய்ய முன் வரலை. ஏன்னா மன்னர்கள் காலத்தில் திருநங்கைகள் கௌரவமாக மதிக்கப்பட்டாங்க, அந்த புறத்தில் இருந்தாங்க, ஆலோசகர்களாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஆங்கிலேயர்கள் காலத்தில் திருநங்கைகள் குற்றவாளிகளாக கருதப்பட்டாங்க. இவங்க குற்றம் பண்ணுறாங்க, ஒரு ஆண் பெண் மாதிரி வேடமிட்டால் குற்றம்னு சொல்லி எங்களை ஒதுக்குப்புறமாக வச்சுருந்தாங்க. அந்த பீரியடில் வந்து எங்களுக்கு அறுவை சிகிச்சை முறை எதுவுமே யாரும் பண்ணுறதுக்கு முன் வரல. அப்போ ஒரு மூத்த திருநங்கை இளைய திருநங்கைக்கு நான் சொன்ன மாதிரி ஆணுறுப்பு விதைப்பைகள் மொத்தத்தையும் கட் பண்ணி எடுத்துருவாங்க. அவங்களே பண்ணிக்குவாங்க, கட் பண்ணி எடுத்துருவாங்க. அது கட் பண்ணி எடுத்துட்டாங்கன்னு சொன்னால் அது உயிர் இருந்தால் அவங்க வந்து தொடர்ந்து திருநங்கையாக வாழ முடியும், இறந்துட்டால் மூடிடுவாங்க. அப்படி இருந்த காலம் உண்டு. ஸோ அது லக் வைஸில் தான் இல்லை உயிர் வாழ்கிறதும் இல்லை வாழாமல் இருக்கிறது. அது தெய்வத்தினுடைய இதுன்னு சொல்லுவாங்க. பூஜையெல்லாம் போட்டு மாத்தான ஒரு தெய்வத்தை வணங்கி அவங்களுக்காக பண்ணுறது. 10ல் 1 2 இறந்துடக்கூடும். 2வது வந்துட்டு இப்போ பார்த்திங்கன்னா அறுவை சிகிச்சைகள் முறையாக டாக்டர்ஸே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. டாக்டர்ஸ் வந்து பண்ணுறது இப்போ கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் கூட ஃப்ரீயாக பண்ணுற அளவுக்கு வந்துருச்சு. நிறைய டாக்டர்ஸ் உருவாக்கிட்டாங்க. இப்போ தான் நான் சொன்ன இந்த செக்ஷுவல் ரீஅசைன்மெண்ட் சர்ஜரி இருந்தது. அதுக்கப்புறம் இப்போ வந்துட்டு நிறைய ஒரு இன்டர்கோர்ஸ் மெத்தடோடையே அறுவை சிகிச்சை ஒரு முறைகள் வந்துருச்சு. டாக்டர்ஸ் கிட்ட பண்ணுறது சேஃப், உயிருக்கு பாதிப்பு வராது. அது ஒரு சர்ஜரி. அப்புறம் திருநங்கை வந்துட்டாங்கன்னா எடுத்தது அவங்களோட ஜெண்டர் அஃபர்மிங் சர்ஜரி, உறுப்பு மாற்று சிகிச்சை பண்ண மாட்டாங்க. முதல்ல அவங்க பண்ணுறது லேசர் ட்ரீட்மெண்ட். ஃபேஸில் ஹேர் இருக்கும்ல, ஆணுக்கு எப்படி இருக்கோ அப்படி தான். ஒரு சில ஆணுக்கு நிறைய இருக்கும், ஒரு சில ஆணுக்கு இங்கே மட்டும் பேர்ட் மட்டும் இருக்கும், ஒரு சில ஆணுக்கு அது கூட இருக்காது. அந்த மாதிரி தான் திருநங்கைகளுக்கும். அவங்களுக்கு வந்துட்டு இருக்கிறத முதல்ல வந்து ப்ளக்கர்னு சொல்லுவாங்க. ஐப்ரோலாம் எடுப்பாங்க தெரியுமா, வி ஷேப்பில் இருக்கும். நாங்கள் எங்கள் காலத்தில் எங்களுக்கு முன்னே இருந்த காலத்தில் அதுதான் ஐப்ரோ எடுப்போம். அதிலே தான் ஹேரில் அங்கங்கே வரக்கூடிய முகத்தில் அங்கங்கே வரக்கூடிய ஹேரை எடுத்து அதெல்லாம் நீங்களே எடுத்துக்குவீங்களா? நாங்களே எடுத்துகிட்டு இருந்தோம். அது கொஞ்ச நாள் கழிச்சு திருப்பி வரும், திருப்பி எடுப்போம். நிரந்தர தீர்வுன்னா இந்த லேசர் ட்ரீட்மெண்ட். பெண்களுக்கு வந்து இந்த என்ன ஹேர்ஸ் எல்லாம் ஃபைன் ஹேர்ஸ் இருக்குல்ல, அதை எடுக்கிறதுக்கு பயன்படுத்துகிற லேசர் தான் எங்களுக்கும் பயன்படுத்துகிறாங்க. அது ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. அது ஒரு 7-8 செட்டிங்ஸ் பண்ணணும். தரமான டாக்டர்ஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக ஒரு செட்டிங்க்கு ஒரு 5000 இருக்கும்.
அது 60-70,000 ஃபுல் ஹேர் போயிடும். அப்புறமா வந்து அண்டர்கான் சர்ஜரி, அது முடிக்கிறதுக்கு எப்படி ஒரு 1 1.5 லட்சம் ரூபாய் கிட்ட செலவாகும். அப்போல்லோ மாதிரி பண்ணால் 2.5 கூட ஆகும். கவர்மெண்ட்டில் பண்ணால் ஃப்ரீ ஆகும், ஆனால் அது லேட் ஆகும். ப்ராசஸ் லேட்டுங்கிறதுனால திருநங்கைகள் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு போகிறதில்ல. அங்கே இப்போ கவர்மெண்ட்லேயும் அந்த அந்த ப்ராசஸ் லேட் ஆனாலும் அந்த சர்ஜரி வந்து க்ளீனாக இருக்குமா? சர்ஜரி நல்லா தான் பண்ணுறாங்க, யூஸ்ஃபுல்லாக எஃபெக்டிவாக இருக்கும். இருக்குது. ஒருத்தருக்கே 2 மாதம் 3 மாதம் ஆகுது. ஆயிரக்கணக்கான திருநங்கைகள் இருக்காங்கல்ல, ஸோ அதனால் அங்கே க்யூவில் யாரும் நிற்கிறது இல்லை. ப்ரைவேட்டு வேகமாக போய் பண்ணிடணும்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. தேர்டு வந்துட்டு செயற்கை மார்பகம். முதல்ல நாங்களாம் இருந்த பீரியடில் வந்துட்டு மார்பகத்துக்கு ஊசி மாத்திரை, கருத்தடை மாத்திரைகள் இருக்குல்ல, கருத்தடை மாத்திரையை போடும்போது ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் மார்பகம் எடுப்பாக இருக்கும். அதுவே எங்களுக்கு போதுமானதாக இருந்தது எங்கள் பீரியடில். அப்புறமா என்னாச்சு, இது ஒரு அளவுக்கு மேலே வரல, அந்த மாத்திரை நிறுத்திட்டா திருப்பி பழையபடி ஆகிடுது. அதை தாண்டி சைடு எஃபெக்ட்ஸ் வந்தது, கிட்னி ஃபெயிலியரு இந்த மாதிரிலாம் வர ஆரம்பிச்சிச்சு. அதனால் அதை நாங்கள் வேண்டான்னு விட்டுட்டோம். அப்புறம் டாக்டர்ஸ் வந்துட்டு சிலிக்கான் இம்ப்ளான்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. இந்த சிலிக்கான் இம்ப்ளான்ட் பண்ணுறதுல வந்துட்டு நல்ல சக்ஸஸ் ரேட் இருந்துச்சு, உயிருக்கு ஆபத்து இல்லை. அது ஒரு செயற்கை மார்பகம் பொறுத்துதல் தானே. நிறைய பேர் வந்துட்டு அழகாக இருக்கணுங்கிறதுக்காக பெண்களும் அதை பண்ணிக்கிறாங்க, திருநங்கைகள் அதை தேவைக்காக பண்ணிக்கிறாங்க. பெண்மையை வந்து நீங்கள் எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணியிருந்திருக்கீங்க? ஆமாம்மா, அது ஒரு பீரியடாக இருக்கும். நான் கொஞ்சம் முடி வளரும் போது வந்துட்டு எப்போ இந்த முடி வளரும், சின்னதாக நம்ம வந்துட்டு ரப்பர் பேண்ட் இது கிளிப்பு போடணும், ரப்பர் பேண்ட் போடணும், அந்த மாதிரியான ஆசையெல்லாம் இருக்கும். அப்புறம் வந்து ஒரு சர்ஜரி பண்ணும்போதும் வந்துட்டு இந்த சர்ஜரி பண்ணிட்டா நம்ம வந்துட்டு இனி அந்த உறுப்பை நம்ம பழைய உறுப்பை பார்க்க மாட்டோம், நம்ம பெண்ணாக நினைப்போம். மார்பகம் வந்துருச்சுன்னா நம்ம இன்னமும் அழகாக எதுவும் செயற்கை எதுவும் வைக்காமல் அப்படியே போகலாம். அந்த மாதிரி ஒரு நிமிஷமும் அந்த சந்தோஷம் இருக்க தான் செய்யும். என்னுடைய இளம் திருநங்கைகளை பார்த்திங்கன்னா மற்ற பெண்களுக்கு போட்டி போடுற மாதிரி அவங்க வந்து மேக்கப்பும் ஹேர் ஸ்டைலும் ட்ரெஸ்ஸும் பண்ணுவாங்க. காரணம் வந்துட்டு இவங்க எந்த இடத்துல போனாலும் பார்க்குறவங்க இவங்களை வந்து திருநங்கைன்னு சொல்லிடக்கூடாது, இவளே ஒரு பெண்ணாக நினைக்கணும், அந்தளவுக்கான அதில் ஒரு ஆசை இருக்கும். நீங்கள் வந்து பிறந்துட்டீங்கன்றதுக்காக வாழுவீங்க, நாங்கள் வந்துட்டு பெண்ணாக வாழணுன்னே பிறந்தோம். இந்த ஒரு அவேர்னஸ் வந்து மோஸ்ட்டாக சொசைட்டியில் வந்து நமக்கு ஓரளவுக்கு அவேர்னஸ் வந்துடுச்சு. டிரான்ஸ்ஜெண்டர் பற்றின அவேர்னஸ் சொசைட்டிலன்னு பார்க்கும்போது, காமனாக பார்க்கும்போது ஓரளவுக்கு வந்துச்சு. ஆனால் அதே இது வந்து ஒரு ஃபேமிலிக்குள்ளே அப்படி வெளியே பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், நமக்குன்னு வந்தால் வலிக்கும்னு சொல்லுவாங்கள்ல, அதே கான்செப்ட் தான். ஃபேமிலிக்குள்ளே வரும்போது அவங்களால அதை ஏற்றுக்க முடியலை மோஸ்ட்டாக. அதனால தான் நிறைய பேர் வெளியே வர மாதிரி அந்த மாதிரி இருக்கிறாங்க. ஸோ அப்படி ஃபேமிலிக்குள்ளே இருக்கிறவங்க ஏற்றுக்கிறதுக்கு ஏதாச்சும் வழி இருக்கா? நீங்கள் கேட்டது இதுதான் ரொம்ப நல்ல சிறப்பான கேள்வி. என்னென்னா, அந்த ஃபேமிலியோடைய அக்செப்டன்ஸ் இருந்துச்சுன்னா இன்றைக்கி திருநங்கைகளுக்கு இவ்வளோ கஷ்டம் இல்லை. அப்படி பெண்ணாக பிறந்துட்டா அது ஒரு கஷ்டம் மாதிரியும், அவளை நகையை போட்டு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், அவளை பாதுகாக்கணுன்ற ஒரு கஷ்டம் பெற்றோருக்கு வந்துடுது. சரிங்களா? அதே தான் நாங்கள் ஆணாக பிறந்துட்ட உடனே ரொம்ப கொண்டாடுறாங்க எங்களை. ஐயோ ஆணாக பிறந்தாச்சு, ஐயோ எனக்கு 3 பையன் 4 பையன் சொல், அதில் ஒரு பையன் திருநங்கையாக மாறிச்சு வச்சுக்கோங்களேன். நாங்கள் வந்து அந்த குடும்பத்தை அவமானப்படுத்திட்டோம். ஆணாக பிறந்து கேவலமாக நான் ஆயிட்டேன், பெண் மாதிரி பண்ணுறேன், அது கேவலமாக. அது ஒரு பெண் வந்துட்டு பைக் ஓட்டினா அது வந்து ஆம்பளை மாதிரி பண்ணுறா, அது ஒரு தைரியமான செயல். என் பொண்ணு பைக் ஓட்டுவாப்பா, என் பொண்ணுலாம் ஆம்பளை கட்டான் அப்படி பேசுவான்னு சொல்லுவாங்க. எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? என் பையன் பொம்பளை மாதிரிப்பா, பொண்ணு தோற்றுருவா அப்படி நின்று பேசுவான்னு கேட்டிருக்கீங்களா? ஏன்னா அது வந்து உதாரணத்துக்கு கூட ஒரு ஆணை பெண் மாதிரி யோசிக்க மாட்டேங்கிறாங்க. அதுதாங்க எங்களுக்கு பிரச்சனை. அப்படி இருக்கும்போது எங்களால் ஃபேமிலியில் இருக்க முடியல. அவங்களுக்கு என்ன ஆகிடுது, ஜாதி ரீதியாக அவமானம், மத ரீதியாக அவமானம், அவங்களுடைய சொந்த பந்தங்களுக்கு எதிர்க்க எங்கள் வீட்டில் ஒரு திருநங்கை பிறந்துச்சு அப்படி சொல்கிறதுல அவமானம். இதனால் ஒழிச்சு வைக்க ஆரம்பிப்பாங்க அந்த குழந்தைய. வெளியில் கொண்டு வரக்கூடாது, நீ அடக்கி உடக்கி மனநல டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போயிட்டு மெடிசன்ஸ் கொடுத்து மாற்றலாமா, இல்லை எப்படி? எனக்கெல்லாம் பயிற்சி கொடுத்தாங்க. எங்கள் மாமா ஒருத்தர் செக்யூரிட்டி சீனியர் ஆஃபீஸர், அவர் லட்டி இங்கேருந்து இது வரைக்கும் வச்சு நேராக நடக்க சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணுவார். அவர் வந்துட்டு எனக்கு கை கால்லாம் நடுங்கும். அந்த கொஞ்சம் நேரம் அவர் மாதிரி அவர் சொல்கிற மாதிரி நடக்கணும். அவர் போயிட்டு எனக்கு பழையபடி பொண்ணு மாதிரி நான் பிஹேவ் பண்ணுவேன். அப்படி கண்ட்ரோல் பண்ணி தன்னை வந்துட்டு மாற்ற முயற்சி பண்ணுவாங்க குடும்பம். இதெல்லாம் பிடிக்காம தான் திருநங்கைகள் வெளியில் போயிடுறாங்க. இதுக்கு சுற்றி இருக்கிறவங்களும் ஒரு காரணம். அந்த குடும்பத்தில், நான் இருக்கிற குடும்பத்தில் என்னோடய அக்கா வந்துட்டு கல்யாணம் பண்ண வராங்கல்ல, அவங்களுக்கு யாராவது சொல்லுவாங்க, அவங்க தம்பி ஒன்று இருக்குது, அது கொஞ்சம் ஒரு மாதிரி பொண்ணு மாதிரி திருநங்கை 9. அப்போ வந்துட்டு அந்த பொண்ணு எடுக்க வரவங்க என்ன நினச்சிப்பாங்க, அந்த தம்பியும் உங்கள் அக்கா ஒரே வயத்தில் தானே பிறந்தாங்க, அப்போ இந்த ஜீன் வந்துட்டு அவளுக்கு உடம்புல இருக்கும், நாளைக்கு நமக்கு ஒரு குழந்தை அப்படி பிறந்தாலும் பிறந்துடும், இது ஜீன் வழியாக பிறக்குதுன்னு நினச்சிக்குவாங்க. பொண்ணு எடுக்க மாட்டாங்க. இல்லைன்னா ஐயோ நான் மச்சான் எப்படி போய் ஒரு திருநங்கை போய் சொல்கிறது,
வேணாம் வேணாம் அந்த வீட்டில் போடணும். இப்படி சுற்றுப்புறத்தில் சுற்றி 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 அடிக்க அந்த குடும்பம் என்ன பண்ணிடுது, இந்த திருநங்கை குழந்தைய ஒன்று வெளியில் அனுப்பிடுது, இல்லை வெளியில் அனுப்புகிற மாதிரியான ஒரு சூழ்நிலையை க்ரியேட் பண்ணிடுது. அதனால தான் குடும்பம் இன்னும் ஏற்றுக்கிறது இல்லை. 100ல் 1 குடும்பம் ஏற்றுக்கிறது பெரிய விஷயம். இது வந்து நீங்க சொன்னீங்கல்ல, இந்த ஜீன் வந்து அப்படியே வந்துரும் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து அந்த மாதிரிலாம் கிடையாது. ஒவ்வொருத்தவங்களோட பர்சனல் சேஞ்சஸ் தான் இல்ல இது? ஆமாம், எங்கள் வீட்டில் எல்லாரும் இருந்தாங்க, எத்தனை பேர் இருந்தாங்க, யாருமே அப்படி இல்லையே. ஜீன் மூலமாக இது வருதுன்னு நிரூபிக்கப்படலை. நானாக சொல்கிறத விட இது நிரூபிக்கப்படலை. வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, திருநங்கை திருநம்பி உணர்வு வந்துட்டு அது இயற்கை, அது குரோமோசோம் அடிப்படையிலையும் வரல, மனநலம் சார்ந்த பிரச்சனை இல்லைன்னு சொல்லி நிரூபிச்சிருக்காங்க வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன். அதான் நீங்க கண்டினியூ பண்ண மாதிரி ஃபேமிலிக்கு வந்து இந்த அவேர்னஸ் வந்து எப்படி கொண்டு போய் சேர்க்கலாம், இந்த மாதிரி இவங்க இருக்கிறாங்க அப்படின்னா ஃபேமிலி அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கான ஒரு அவேர்னஸ் வந்து எந்த மாதிரி கொண்டு போய் சேர்க்கலாம்? நீங்கள் முன்னேறுங்க, நாங்களும் முன்னேறிடுவோம். எப்படின்னா பெண்களுக்கு வந்துட்டு எப்போ உச்சாணிக்கு வராங்களோ, இன்றைக்கி ஜனாதிபதியாக ஒரு பெண்ணு, பிரதமராக ஒரு பெண்ணு, இப்படி உச்சாணிக்கு வராங்க தெரியுமா, அப்போ அந்த பெண்மையை வந்து மதிக்க ஆரம்பிக்கும், எங்களோட பிரச்சனை தீரும். ஆனாலும் நான் ஒரு சைடில் என்னோடய பேரண்ட் இடத்துல போய் பார்க்கும்போது அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் கல்யாணமும் பண்ண முடியாது, இந்த குழந்தைக்கு திருநங்கையாக மாறிடுச்சு, ஒரு ஆணையை நான் கல்யாணம் பண்ண முடியாது, நான் அப்போ யாருக்கிட்ட நான் விட்டுட்டு போவேன்னு அவங்க ஃபீல் பண்ணியிருக்காங்க. ஒரு கணவன் மனைவி அந்த மாதிரி ஒரு செட்டப்பும் இல்லை. நான் இந்த குழந்தைய நான் எங்கே விட்டுட்டு போவேன்னு அவங்க எங்களை மாற்ற முயற்சி பண்ணியிருக்காங்க. இது மாறணும்னு சொன்னால் நாம் ஒரு ஸ்பெஷல் மெத்தட், நமக்கு இது ஒரு மாதிரி ஒரு குழந்தை கிடச்சிருக்கு, அந்த குழந்தை இந்த சொசைட்டியில் நான் நல்லா வளர்த்து காட்டுவேன், என்னோடய மற்ற குழந்தைங்களை விட நான் நல்லா வளர்த்து காட்டுவேன்ற ஒரு உறுதியோட பேரண்ட்ஸ் வந்துட்டு இதை வளர்க்கணும். அப்படி தான் ஒரு உறுதி எடுத்துக்கணும். அதை விட்டுட்டு அழறதுலையோ குழந்தைய மாற்ற முயற்சிக்கிறதுலையோ பிரயோஜனம் இல்லை. என்னோடய வீட்டில் வந்துட்டு பெருசாக அக்செப்ட் பண்ணல, ஆனால் எங்கள் அம்மாவுடைய சப்போர்ட் எனக்கு இருந்தது. என்னை வீட்டை விட்டு அனுப்பும்போது எனக்கு பஸ்ஸுக்கு கூட காசு கிடையாது, அந்த மாதிரி தான் நான் வந்தேன். அப்புறம் அப்படியே காலம் போச்சு நான் வந்து ஒரு நிறுவனத்தில் வேலை செஞ்சு ஸ்டேட் லெவலில் போய் வேலை பார்த்து, அப்புறம் நேஷ்னல் லெவலில் வேலை பார்த்தேன். யூஎஸ்லேயே போய் நான் கான்ஃபரன்ஸில் போய் நம்ம தமிழ்நாடோட ஸ்டேட்டஸை பேசிட்டு வரேன். மெக்சிகோ போகிறேன், ஃப்ரான்ஸ் போகிறேன், இலங்கை போகிறேன், பங்களாதேஷ் போகிறேன், பல நாடுகளுக்கு நான் சுற்றிட்டு வரேன். இப்போ இருக்க ப்ரெசன்ட் கவர்மெண்ட்டில் வந்து பாலிசி டிராஃப்டிங் கமிட்டியில் நான் உட்காந்துருக்கேன், டிரான்ஸ்ஜெண்டர் வெல்ஃபேர் போர்டு கமிட்டியில் இருக்கேன், லோக் அதாலத் மெம்பராக இருக்கிறேன், கலைமாமணி விருது வாங்கியிருக்கேன். இப்போ சொல்லுங்கள், என்னோடய குடும்பத்துக்கு என்னால் பெருமை இருக்குமா இருக்காதா? கண்டிப்பாக இருக்கும்ல. என்ன ஒரு காலத்தில் விரட்டி விட்டாங்கல்ல, அவங்க எல்லாருமே சேர்ந்து தான் எனக்கு கலைமாமணி விருது கொடுக்கும்போது ரோட்டில் போஸ்டர் ஓட்டுறாங்க. எங்கள் ஏரியாவில் பிறந்த திருநங்கை சுதா தமிழக அரசின் மிக உயரிய விருதை பெறுறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி யாரையும் வந்துட்டு அவங்களுடைய ஜெண்டரை வச்சு இவங்க மாறுறதை வச்சு அவளை தான் சொல்லிட்டு முடிவு பண்ண வேண்டாம். அவங்களா வளர விட்டால் நல்லா வருவாங்க. ஒரு இடத்துக்கு போய் நீங்கள் சாதிச்சதுக்கு அப்புறமா தான் உங்கள் ஃபேமிலியில இருந்தோ இல்லை உங்களை வந்து தப்பாக ட்ரீட் பண்ணவங்களோ உங்களை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்கல்ல. ஸோ இதே தான் நீங்கள் வந்து மற்ற டிரான்ஸ்ஜெண்டருக்கும் சொல்லுவீங்களா? மற்ற டிரான்ஸ்ஜெண்டருக்கு அதான் சொல்லுவேன். ஆனால் எல்லாரும் சாதிக்க முடியாது. ஆண்களாக பிறந்த எல்லாரும் சாதிச்சிட்டாங்களா? ரோட்டில் குடிச்சிட்டு உருண்டுங்க கிடக்கிறவனும் உண்டு, ஆஃபீஸ்க்கு அழகாக டை கட்டிட்டு போகிறவனும் உண்டு. அதுக்காக ரோட்டில் உருண்டுட்டு கிடக்கிறவனும் வந்துட்டு இவன் ஆணே இல்லைன்னு சொல்ல முடியுமா? முடியாது. எல்லாம் அவங்களுடைய சூழ்நிலை அப்படி, அவங்க வளர்ந்த விதம் அப்படி. அதனால் அவர் அந்த மாதிரி ஆகிட்டார், இவர் இப்படி ஆகிட்டார். அது மாதிரி திருநங்கைகளில் வந்துட்டு வளர்ந்தவங்க அவங்கள நல்ல ஒரு சிந்தனையோடு வளர்ந்துட்டாங்க. கடைக்கடையாக காசு கேட்குறாங்களா, இவங்களுக்கு ஒரு காலம் வரும், இவங்க மாறலாம், அதுக்காக இவங்களை நம்ம இகழக்கூடாது. இப்படி தான் சமூகம் ஏற்றுக்கணும். என்னோடய திருநங்கைகள் நான் என்ன சொல்லுவேன்னு சொன்னால், நாம் பிறந்துட்டோம், ஒரு ஜென்மமாக நம்ம பிறந்துட்டோம், அதில் நம்ம கொஞ்சம் ஸ்பெஷலாக பிறந்திருக்கிறோம், எல்லாரும் நம்மளை அட்டென்ஷன் கொடுக்குறாங்க. அப்படி இருக்கும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்தி வேறு தளங்களுக்கு போகணும். நிறைய பேர் வந்துட்டு இப்போ முன்னேறி வராங்க இல்லையா, அது மாதிரி எல்லாரும் முயற்சி பண்ணணுங்கிறது என் எண்ணம். நீங்கள் ரொம்ப அழகாக ஒரு விஷயம் சொன்னீங்க, நாங்கள் வந்து பிறந்துட்டோம் அப்படின்னு பெண்ணாக வாழ்ந்துட்டு இருக்கோம், பட் நீங்கள் பெண்ணாக வாழ்கிறதுக்காகவே பிறந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னீங்க. ஸோ நீங்கள் விமென்ஸ் டே விஷயம் சொன்னால் தான் அது கரெக்டாக இருக்கும். ஸோ நீங்களே சொல்லிடுங்க. சர்வதேச பெண்கள் தின வாழ்த்துக்கள் இந்த வியூவர்ஸ் எல்லாருக்கும். நிச்சயமாக பெண் வந்து ரொம்ப அழகு, நாங்கள் ரசித்து நாங்களே எங்களை வந்து உங்களையாக நாங்கள் மாற்றியிருக்கிறோம். அதனால் சந்தோஷமாக வாழுங்க. ஹாப்பி உமன்ஸ் டே.